இயேசு கிறிஸ்துவின் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வேளையிலே நாம் ரோமருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 - 10 வசனங்களிலே நாம் தியானிக்க போகிறோம். அதில் 1, 2 மட்டும் இப்பொழுது நாம் வாசிக்கும்படி கேட்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின் படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டது மற்றவங்களை நாம் குற்றமாய் தீர்க்கும் போது நாமும் அந்த மாதிரியே இருக்கிறோம், ஆகவே அதையே நாம் செய்கிறோம் என்றும் அதனால மற்றவங்களை குற்றப்படுத்துறதுனால நாம் நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நாம் நினைக்க கூடாது என்றும் நமக்கு நியாயத்திற்கு உள்ளது என்றும் இந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, நல்ல கவனியுங்கள். மற்றவர்களை குற்றப்படுத்துறது இன்னைக்கு நாம் விளையாட்டுத்தனமாக கூட சில சமயங்களிலே நாம் செய்கிறோம். நம்மளை குறித்து மற்றவர்களை ஒப்பிட்டு மற்றவங்களை குற்றப்படுத்துகிற காரியமே அதிகமாக இன்னைக்கு ஜனங்களும் எல்லாரும் செய்கிறதை நாம் அறிகிறோம். ஆனால் இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதும் இது எவ்வளவு பெரிய தீமையை கொண்டு வரும் என்பதும் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தன்மை தீமை அதை குறித்து நமக்கு அறிவு இல்லாதபடி இருக்கிறோம். ஆனால் நல்ல கவனியை இந்த நாளே அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இது உலகப்புறமாக கிராம பாணியில் சொல்லுவாங்க. மற்றவங்களை குற்றப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னா, கிராம பாணியில் சொல்ல போனால் சாடை பேசுறதுன்னு சொல்லுவாங்க, புறணை பேசுறதுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒரு இடத்துல பேசுறதை வாங்கி கொண்டு இன்னொரு இடத்துல என்ன செய்வாங்க, போட்டு விடுவாங்க. அங்கே பேசுறது இங்கேயோட போட்டு விடுவாங்க. 2-3 நாள் சென்று நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பம் 2 குடும்பங்களுக்குள்ள பெரிய சண்டை நடக்கும். ஆகவே இன்னைக்கு குற்றப்படுத்துறது என்பது உங்களுக்கு ஒருவேளை புரியவில்லை என்றால் கிராம பாணியில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சாடை பேசுறது, புறணை பேசுறது, போட்டு விடுறது அல்லது சண்டையை மூட்டி விடுறது, இந்த 3 காரியமே இதில் உள்ள அடங்கும். ஆகவே இந்த 3 காரியமும் நாம் ஏதோ விளையாட்டுக்கு செய்கிறோம் அல்லது ஏதோ பொழுதுபோக்குக்கு செய்கிறோம் நினைக்கிறோம். ஆனால் இதனால் எவ்வளவு பெரிய விபரீதங்கள் வரும் என்பதை இந்த வேளையில் நாம் தியானிக்கும் இந்த பகுதியின் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது அதிகார வசனத்திலிருந்து 11வது வசனத்தை வரை கூட நாம் வாசிக்கலாம். முதலாவது 7ஐயும் 8ஐயும் வாசிப்போம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி. நல்ல கவனிங்க, இந்த வசனத்துல கோலியாத்தை ஜெயித்து நல்ல ஒரு ஜெயத்தை சவுல் ராஜாவுக்கு தாவீது மூலமாக கிடைக்கிறது. அதனால அவங்க எல்லாம் ஜெயம் எடுத்து தேசத்துக்குள்ள வரும் பொழுது அங்குள்ள ஜனங்கள் என்ன பண்றாங்க, தாவீதையும் சவுலையும் குறித்து இப்படி பாடுகிறார்கள். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்றாங்க. அப்ப இந்த வார்த்தையை சவுல் கேட்ட பொழுது சவுல் சொன்னா எனக்கு 1000 கொடுத்தான்னு சொல்லி அவன் விசனம் அடைந்து எரிச்சல் அடைகிறதாக இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தரை புகழ்ந்து பேசும்போது இன்னொருத்தருக்கு அது பிடிக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க இருதயத்துல பெருமை இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருக்கும்போது இன்னொரு மனிதனை புகழும் போது அது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். இந்த நாட்களில் கவனிச்சு பாருங்க, ஒரு குடிக்கிறவன் தான் செய்கிறது தவறு என்று அவனுக்கே அது தெரியும். ஒரு விபச்சாரம் செய்கிறவன் அதை செய்கிற பாவம் அவனுக்கு அது தெரியும். அதே போல ஒரு கொலை செய்கிறவனோ ஒரு திருடுகிறவனோ அவன் செய்கிற பாவங்கள், சில பாவங்கள் நாம் செய்யும் போது நமக்கு அது தவறு என்று நமக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா பெருமை ஒன்று இருக்குது அப்படிங்கிறது அவனுக்கே அது என்ன செய்யாது, தெரியாது. பாருங்க, எனக்குள்ள பெருமை இருக்கிறது என்னை சார்ந்து இருக்கிற மற்றவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த பெருமை என்பது நமக்கு வெளியரங்கமா நமக்கு தெரியாது. ஆனால் உள்ளே அது இருந்து கொண்டு அது எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது என்பதை பார்க்க போறோம். இந்த சவுலுக்குள்ள இந்த பெருமை இருந்ததுனால அது எப்படி அவன் இருதயத்துக்குள்ள மாற்றம் அடைந்து அது எந்த நிலைமைக்கு மாறி அவனுடைய வாழ்வை அளித்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, எனக்கோ 1000 கொடுத்தார்கள் என்று சொல்லும் போது இந்த சவுல் ராஜா ஒரு காலத்துல நான் தகுதி இல்லாதவன் ஓடி ஒளிந்தவன் தான்.
ஆனா நாட்கள் அவன் கடந்து வர வர அவன் வாழ்க்கையில் இந்த பெருமை வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பெருமை இருந்ததுனால முதலாவது பெருமை இருக்கிறது என்ன செய்யும்னா, ஒருத்தர் நம்மளை குறித்து ஏதாவது ஒன்று சொல்லும் போது அல்லது இல்லாத பொழுது சொல்லும் போது அல்லது மற்றொரு மத்தியில நம்மளை தாழ்த்தி மற்றவர்களை உயர்த்தி பேசும்போது நம்முடைய மனதிலே ஒரு விசனம் வருமானால் நம்முடைய வாழ்க்கையில பெருமை இருக்கணும்னு அறிந்து கொள்ள வேண்டும். விசனம் என்பது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி தனக்குத்தானே பேசிக்கொண்டு இருப்பது, அல்லது அது சில நேரத்தில் அது உச்சகட்டத்தில் போய் தூக்கத்தை கூட என்ன செஞ்சுறேன் கெடுத்துரு. இதே தூக்கத்தில் கூட பேசி அப்படியே பேசிக்கொண்டே இருப்போம். சில சமயம் தன்னந்தனியாக கூட சில பேரை பேச வச்சிடும். அப்ப இதான் விசனம் அடைகிறது. ஒரு காரியத்தை ஒரு மனிதன் தன்னை குறித்து தாழ்வாகவோ இல்லாத போல சொல்லும் போதோ அல்லது மற்றவரை கம்பேர் பண்ணி மற்றவர்களை உயர்த்தி நம்மளை தாழ்த்தி பேசும்போதோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசனம் வருது அப்படின்னா நமக்குள்ள பெருமை என்பது இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த பெருமை இருக்கிறவங்களுக்குள்ள முதலாவது உண்டாகிறது விசனம் அடைகிறான். இரண்டாவது அவன் என்ன செய்யறான், எரிச்சல் அடைகிறான். பாத்தீங்கன்னா, எந்த மனிதன் உங்களை குறித்து சொன்னானோ அவர்களை குறித்து நீங்க எரிச்சல் அடைய மாட்டீங்க. மேக்சிமம் அப்படி எரிச்சல் அடைய மாட்டீங்க. ஆனா எப்படி எரிச்சல் அடைவீங்க அப்படின்னா, நீங்க யாரோட கம்பேர் பண்ணப்பட்டு சொல்ல உங்களை தாழ்த்தினார்களோ அவர்களை குறித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செய்யும், எரிச்சல் வரும். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருக்குமானால் அவனுக்குள்ள அது முதலாவது செயல்படுகிற ஒரு இருதயத்தில் உண்டாகிற மாற்றம் என்ன, விசனம் அடைகிறான். இரண்டாவது அவன் எரிச்சல் அடைகிறான். மூன்றாவதாக 9வது வசனத்தை வாசிப்போம். அந்நாள் முதல் கொண்டு சவுல் தாவீதை காய்மாரமாய் பார்த்தான். பாருங்க, பெருமை இருந்ததுனால அவனுக்குள்ள விசனம் வருது, அடுத்து எரிச்சல் அடைகிறான். மூன்றாவதா என்ன நடக்குது பாருங்க, அவனுக்குள்ள காய்மாரமாய் பார்த்தான் என்று. அந்நாள் முதல் கொண்டு காய்மாரமா பார்த்தான். காய்மாரமா பார்க்கறது என்னன்னா ஒரு பழி உணர்வோடு கொண்ட ஒரு போராமை என்று சொல்லலாம். பழி உணர்வோடு அவனுக்கு ஏதாவது நடக்கணும் அல்லது அவனை ஏதாவது செய்யணும், இப்படிப்பட்ட கண்களோடு பார்க்கிற அந்த பார்வைக்கு பேர் தான் அந்த அப்படிப்பட்ட பார்வை சொல்லலாம். போராமை கூட, போராமை கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்படி பழி வாங்குற கண்ணோட்டத்தோடு போராமையாய் பார்க்கிற ஒரு பார்வைக்கு பேர் தான் என்னது, காய்மாரம். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருக்குமானால் விசனம் அடைஞ்சாலும் சரி, எரிச்சல் வந்தாலும் சரி, காய்மாரமா அது போராமை வந்தாலும் சரி, நமக்குள்ள பெருமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது எப்படியாய் உருமாறுகிறது பாருங்க. 18:11 1 சாமுவேல் 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். அடுத்தது எப்படியாய் மாறுது, ஒரு கொலை செய்கிற அளவுக்கு அவனை மாற்றி விடுகிறது. அல்லது இந்த நாள்ல கொலை செய்ய கூட நம்ம மாட்டோம். ஆனால் என்ன செய்வோம், வார்த்தையினாலேயே ஒருத்தரை கொன்றுவோம். அவங்கள வார்த்தையினாலேயே என்ன செய்வோம், பேசுவோம். அப்ப இந்த நாள்ல பாருங்க, படிப்படை விசனம் வருது, அடுத்து எரிச்சல் அடைகிறோம், அடுத்து என்ன செய்ய காரமாயமா பார்க்கிறான். அடுத்த ஸ்டெப்ல அவன் என்ன செய்கிறான், ஒரு கொலைவெறி அவனுக்குள்ள வருகிறது. அந்த கொலை அல்லது கொல்லுகிற அந்த நிலைமை அவனுக்குள்ள என்ன செய்யுது, வருகிறது. கடைசியாக 18:29 நீங்க வாசித்தீங்க. 1 சாமுவேல் 18:29 தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவா இருந்தான். சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் எப்படி இருந்தா, சத்துருவா. இது எதை காட்டுதுன்னா, மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்தை காட்டுகிறது. கடைசி வரை அவன் என்ன செய்யல, தாவீதை மன்னிக்காமே இருந்தான். பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருந்தால் அவனுக்குள்ள முதலாவது உருவாகிற ஒரு மாற்றம் என்ன, விசனம் அடைவான். இரண்டாவதாக எரிச்சல் அடைவான். மூன்றாவதாக அவன் காய்மாரமாக பார்ப்பான். நாலாவதாக அவன் கொலை அல்லது பழி வாங்க வேண்டும் என்ற அவனுக்குள்ள ஒரு என்ன செய்யும், அல்லது வார்த்தையினால் அவங்களை பேசி கொள்ற அளவுக்கு அவங்க மாறி விடுவாங்க. கடைசியா மன்னிக்கிற இறுதியுமே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு மன்னிக்கிற இறுதி இல்லைன்னா உங்களுக்குள்ள பெருமை, உங்களுக்குள்ளும் எனக்குள்ள பெருமை இருக்குது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த மன்னிக்க முடியாத இறுதியை வந்ததுக்கு பின்பாக அவனுக்குள்ள உண்டாகிற ஒரு மாற்றத்தை பாருங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1-7 வரை வாசித்துக் கொள்ளுங்கள். அதுல 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்தம் உபயோகமாய் இருந்ததே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுல பின்பகுதியில. அதாவது சவுலுடைய மகன், சவுல் ராஜாவுடைய மகன் யோனத்தான் அந்த தாவீதை குறித்து அவனிடத்தில் பரிந்து பேசுகிறான். அவன் உனக்கு நன்மைதானே செஞ்சான், உனக்கு நல்ல காரியம் தானே செஞ்சான், உனக்கு நிறைய பிரயோஜனமா இருந்தானே என்று சொல்லுகிறான். ஆனால் யோனத்தான் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. அவனுக்காக அவனுடைய காரியங்கள் எடுத்து பேசுகிறான். ஆனால் சவுல் ராஜா யோனத்தானை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. 1 சாமுவேல் 20:30 நீங்க வாசித்தீங்கன்னா 20ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் கொண்டவனாகி
அவனை பார்த்து, ரெண்டகமும் மாறுபாடும் உள்ளவன மகனே, நீ எனக்கு வெட்கத்தையும் உன் தாயின் மரணத்துக்கு வெட்கத்தையும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருந்ததை நான் அறிவேனோ அப்படின்னு சொல்றான். நல்லா கவனிங்க, யோனத்தான் மேல எந்த தப்பும் இல்லை. ஆனா சவுல் யோனத்தான் மேல குற்றப்படுத்துகிறான். மாறுபாடான சந்ததியின் மகன், மாறுபாடான ரெண்டகமான மனுஷனே அப்படி சொல்லி அவனை குற்றப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருக்கிறதுனாலதான் அவன் குற்றப்படுத்துகிறவனா மாறுகிறான் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி மர்மமாகி வருகிறது பாருங்க, மாற்றி வளர்ச்சி அடைந்து வருகிறது. ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இருக்கும் போது விசனம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான், காய்மாரமாக பார்க்கிறான், கொலை பண்ண முயற்சி பண்ணால் வார்த்தையினால கொள்ளுகிறான். அடுத்து மன்னிக்க முடியாத இறுதியமாய் மாறி கடைசி அந்த மன்னிக்க முடியாத இறுதியம் மாறினப்பட்டு தான் அந்த மனுஷனை பற்றியே குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் யாரை மன்னிக்க முடியலோ அவங்கள குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படின்னா கண்டிப்பா நான் அவனை மன்னிக்கலைன்னு அர்த்தம். நான் அவனை மன்னிச்சுட்டேன், நான் சமாதானமாக தான் இருக்கிறேன்னு வேகமா சொல்லுவோம். ஆனா அவங்கள பத்தி எங்க பார்த்தாலும் என்ன செய்வோம், குற்றப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது, பெருமை இருக்குன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப பெருமை வேர் பற்றி அது என்ன செய்யுதுன்னா அது குற்றப்படுத்தணும் அவனை மாற்றி விடுகிறது. அப்ப இந்த சவுல் ராஜா என்ன பண்றான், குற்றப்படுத்தினா மாறினதான் தேவன் சொல்லுகிறார். ஒரு இடத்துல சாமுவேல் ஹெல்ப் உதவி கேட்பான் இவன்ட்ட, சவுல் ராஜா கேட்பான். அப்ப சாமுவேல் சொல்லுவாரு, தேவனே உனக்கு எதிராக இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும் அப்படி சொல்லுவார். அப்ப பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்யறாரு, எதிர்த்து நிற்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு கவனிங்க, தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமனுக்கு தேவன் என்ன செய்யறார், எதிர்த்து நிற்கிறார் வசனம் சொல்லுகிறது. அப்ப தாழ்மை உள்ளவனுக்கு, அப்ப தாவீது சொல்லும் போது சவுலை விட்டு என்னுடைய கிருபை விலகினது, அவன் சந்ததி விட்டு அப்படி என்ன செய்யாது விலகாதுன்னு சொல்லுவார். அன்பான தேவஜனங்களா கவனிங்க, இந்த சவுல் ராஜா பெருமை இருந்ததுனாலதான் குற்றப்படுத்தினாய் மாறினான். அது எப்படி வளர்ந்ததுன்னு பாருங்க. அப்ப பெருமையை நம்ம வேரோடு அழிக்காவிட்டால் நாம் குற்றப்படுத்தினாய் மாறி விடுவோம். குற்றப்படுத்துறதுனால என்ன பெரிய விளைவு உண்டாகுன்னு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 1-6 வரையும் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படியே அன்றைய தினம் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததிகாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் ஒருமிக்க செத்து போனார்கள். பாருங்க, சில பாவங்கள் தனக்கு அந்த செய்கிற மனிதனுக்கு பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் இந்த பாவத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறார் தேவன், நல்லா கவனிங்க, சவுல் ராஜா அந்த பாவத்தை செய்ததுனால அவன் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய பிள்ளைகளும் அவனை சார்ந்த ஜனங்களும் பாதிக்கப்பட்டதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனங்களை நாம் சொல்லுகிறோம், நான் சாட பேசுறது என்னை ஒன்றும் செய்ய போறது இல்லை, நான் புரணி பேசுறது என்னை ஒன்றும் செய்ய போறது இல்லை, நான் போட்டு விடுகிறதுனால எனக்கு ஒன்றும் செய்ய போறேன், நம்ம விளையாட்டுதான் சொல்றது இப்படி ஆகி போச்சு, இப்படி நம்ம லேசா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இப்படி இதே ஒரு பொழப்பாக, இதே ஒரு தொழிலாக, அதாவது சாட பேசுறது, புரணி பேசுறது, போட்டு விடுகிறது, இப்படிப்பட்ட காரியத்தை பொழப்பாக வச்சிருக்கிற சில குடும்பங்களை நீங்கள் உங்கள் அருகில் இருக்கிற சில இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. ஒரு ஊருக்கு 4 பேராவது இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்டவங்க நீங்க கவனிச்சு பாருங்க, அவங்களுடைய பிள்ளைகள்னாலே அவங்க கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார்கள். அவங்க பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த வேத வசனம் எவ்வளவு உண்மையா இருக்கிறது. ஆகவே இந்த நாள் நாம் யாரையும் விரல் நீட்டி நாம் குற்றப்படுத்தக்கூடாது. நாம் யாரையும் விரல் நீட்டி குற்றப்படுத்துறோம் என்றால் அதுக்கு பின்னணியில நமக்குள்ள பெருமை இருக்குன்னு பாருங்க. அப்ப பெருமை இருக்கும்போது தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து ஒரு மனிதனுக்கு நின்றான்னா அவனுடைய சந்ததியை என்ன செஞ்சிடும், பாதிப்புக்குள்ளாய் வந்துவிடும். அது இவ்வளவு பெரிய பயங்கரம் என்பதை நீங்கள் நான் புரிந்து கொண்டு நாம் இந்த காரியத்தில் நம்ம விலகி இருப்பது நமக்கு நல்லது. நம் விளையாட்டு கூட ஒருத்தரை பற்றி குற்றப்படுத்தி என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. நேரம் போன சொல்லிட்டு இன்னொருத்தரை பத்தி நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, பேசக்கூடாது என்பதை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, பெருமை இல்லாமல் இருக்கும்போது அவனுக்குள் இருக்கிற மாற்றத்தை நான் பார்க்க போறோம். முதல் பெருமை இருக்கும்போது சவுல் ராஜாவுக்குள்ள பெருமை இருந்தது, அது எப்படியாய் மாற்றம் அடைந்து அவன் குற்றப்படுத்துவனாய் மாறினான் என்பதை பார்த்தோம். அதனால அவன் ஒரு பெரிய தீமைக்குள்ள கடந்து போய் ஒரு சந்ததியை பாதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்ப பெருமை இல்லாதவனுடைய வாழ்வில எப்படி மாற்றங்கள் வரும், அவனுடைய வாழ்வில என்ன ஆசீர்வாதம் வரும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். தாவீதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்பாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 18:23. சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாய் இருக்கிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான்.
நல்ல கவனிங்க. ஒரு ராஜாவுக்கு நான் உன் பொண்ணை தர்றேன், ஒரு பெரிய பணக்கார வீட்டுல ஒரு பொண்ணை எடுக்க போறேன்னு ஒரு பையனுக்கு சொல்றாங்க அப்படின்னா அவனுக்குள்ள பெரிய அந்த பெருமை, அந்த ஒரு இதை பார்க்கறது நாட்கள் அவன் பார்க்க முடியும். ஆனா ராஜாவுக்கு நான் மருமகனா இருந்து எனக்கு நான் அற்பமானவன், நான் எளிவன் தன்னை தாழ்த்தி பேசுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இப்ப இதுல இருந்து பார்க்கும்போது தாவீதுக்குள்ள ஒரு பெருமை இல்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? பாருங்க, சவுல் ராஜா தேடி வரும்போது சவுல் ராஜா கிட்ட தாவீது சொல்றாரு, அவன் பெரிய ஜெயத்தை எல்லாம் பெற்றுக் கொடுத்தவன், அவன் இஸ்ரவேலுடைய பெலிஸ்தருடைய நுனித்தோள்களை கொண்டு வந்தவன், அநேக கோலியாத்தை முறியடித்தவன். பார்த்தீங்கன்னா அவன் சவுல் ராஜாவுக்கு அநேக வெற்றிகளை கொண்டு அந்த மனுஷன் சொல்றான், நான் ஒரு செத்த நாயி, நான் ஒரு தெள்ளு பூச்சி, என்னைய போய் ராஜா தேடி வர்றீங்களே அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவனிடத்துல எவ்வளவு தாழ்ந்து பேசுகிறதை பார்க்கிறோம். அடுத்து 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா ஒரு தெள்ளு பூச்சியை தேடி வந்தாரோ என்றான். பாருங்க, கவுதாரி தெள்ளு பூச்சி அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை, எனக்கு கேட்க இப்போ அடிச்சு கொண்டா கூட யாரும் கேட்கால, அப்படிப்பட்ட ஒரு அனாதை போல இருக்கிற என்னைய பார்த்து நீங்க என்ன செய்றீங்க, தேடி வர்றீங்க அப்படிங்கிறத அவன் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவன் கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் செய்ய வரும்போது கூட அவன் ஆண்டவர் நாமத்தை நிந்திக்கிறானே, அந்த ஆதங்கத்துலதான் அவனை அடிமை அப்படி சொல்றாங்க இல்லையா, பெருமைனால சொல்றது அல்ல. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அது தெரியும். அதே போல ஒரு நான் சிங்கத்தையும் நான் கரடியும் கொண்டேன் அப்படின்னு சொல்லி நான் பெருமையாக சொல்ல, அவர் எனக்கு ஒரு கர்த்தரே இப்படி ஒரு சிங்கத்தை அடிக்க, அவர் கரடி அடிக்க உதவி செஞ்சா, அது மாதிரி இவனை செய்ய எனக்கு முடியும் சொல்ல முடியும். இவருடைய வார்த்தையில நிறைய காரியங்கள் இங்க பார்க்க முடியும். அந்த தாழ்வு மனம், அந்த இறுதிய தாழ்மையான அந்த ஆவி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, இவனுக்குள்ள பெருமை இல்லை என்பதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனா சவுலுக்குள்ள பெருமை இருந்ததை பார்த்தோம். இங்க கவனிங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். பெருமை இருந்ததுனால, அவனுக்கு பெருமை இல்லாததுனால தாவீதுக்குள் என்னென்ன மாற்றங்கள் வந்தது? 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். பாருங்க, விலகி போனான் என்று சொல்லப்படுகிறது. பல தடவை அவனுக்காக சவுல் ராஜாவுக்கு விலகி செஞ்சா போறான். ஒரு மனிதனுக்குள்ள பெருமை இல்லை என்றால் முதலாவது என்ன செய்வான், சகித்து அவங்க எப்படி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க, செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், விலகி போவான். நீங்கள் நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விலகி போகிறோம், சகித்து போகிறோம் என்றால் நமக்குள்ள அந்த பெருமை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை குறித்து யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. இந்த சூழ்நிலை கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். ஒரு ரூமுக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஒரு இடத்துல நிக்கிறாங்க, அவனை சூழ்ந்து தாவீது இருக்கிறான், சவுல் ராஜா இருக்கிறான். இப்ப இந்த சவுல் ராஜா குத்துன ஈட்டி சவத்துல குத்திருச்சு, அதை எடுத்துக்கொண்டு திருப்பி தாவீது என்ன செஞ்சிடலாம், சவுலை கொண்டிருக்கலாம். ஆனா அப்படி அவன் என்ன செய்யவில்லை. அங்க கவனிச்சு பாருங்க, அவன் விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பெருமை ஒரு மனிதனுக்குள் இல்லை என்றால் அவன் விலகி போவான், சகித்து போவான். நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா? கொஞ்சம் உங்க ஆராய்ந்து பாருங்கள். இரண்டாவதாக 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையில் கூட்டிக் கொண்டு போய்விட்டான். அப்படியே அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். நல்ல கவனிங்க, முன்போல, அதாவது ஒரு தடவை யோனத்தான் சவுல் ராஜா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி தாவீதை கொண்டு அங்க சேர்த்து விடுகிறான். அப்படி சேர்த்து விடும்போது தாவீது என்ன செய்யறான், முன்னே போல சவுல் ராஜாவுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருந்தானோ அந்த அளவிற்கு தாவீது முன்னே போல அவருடைய சமூகத்தில் இருந்ததாக அந்த வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு உதாரணத்துக்கு பாருங்க, 2 குடும்பம் சண்டை எடுத்திருப்பாங்க, பல காலங்களா பேசாம இருப்பாங்க. அவங்களை இணைச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் சென்று பாத்தீங்கன்னா சின்ன பிரச்சனை, நீ அன்னைக்கு செஞ்சதை நான் மறக்கல நினைக்கிறியா, ஏதோ உங்களோட சேர்ந்துட்டே அப்படின்னு சொல்லி பாக்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு லாவுல நான் வச்சிருக்கிறேன், ஒரு லாவுல என்ன பண்ணிருக்கிறேன் நான் வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி சமாதானம் பண்ணி ஒன்னா ஆனா கூட அப்படி சொல்லுவாங்க. ஆனா தாவீது அப்படி இல்லை, அவன் எல்லாவற்றையும் மறந்தவனாக மன்னித்தவனாக இருக்கிறான் பார்க்கிறோம். அப்ப பெருமை இல்லாதவன் என்ன செய்வானா, மன்னிப்பான், மறந்து போயிடுவான். அப்ப முதலாவது அவன் விலகி போகிறான், சகித்து போகிறான். இரண்டாவது அவனுக்குள்ள காணப்படுகிற என்னது, மறந்து மன்னிக்கிறவனாய் காணப்படுவான், பெருமை இல்லாதவன். அடுத்து 1 சாமுவேல் 24:6. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல்
காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி. நல்ல கவனிங்க, இவன் என்ன சொல்ற? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லி. அதே போல 1 சாமுவேல் 26 9-11 வரை வசனங்கள் வாசிட்டீங்கன்னா அதுல இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 2 முறை தாவீதுக்கு சவுலை கொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப அவனுடைய மனிதர்கள், தாவீதுடைய மனிதர்கள், இந்த சவுல் ராஜாவை நான் கொன்றுவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்பதான் சொல்றான், அபிஷேகம் பண்ணவர் பேட்ட மேல என் கையை நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப தன்னை விட மேலாக அவர் என்ன செய்யறான், சவுல் ராஜாவை பார்க்கணும். கொஞ்சம் நீங்க இந்த காரியத்தை சிந்தித்து பார்க்கணும். சவுல் ராஜாவுக்கு பொல்லாத ஆவி பிடித்து விடுகிறது. இவன் போய் சுரமண்டலத்தை வாசிக்கிறான், அந்த ஆவி வெளியே போகிறது. இப்படி 2-3 ட்ரிப் அவன் என்ன செய்யறான், அந்த பிசாசை வெட்டி திரும்ப அந்த பிசாசு அவனுக்குள்ள என்ன செய்து வருகிறது. தாவீது என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். இங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒரு பிசாசை துரத்துறீங்க, அந்த பிசாசு அவரை விட்டு போயிருது. கொஞ்ச நாள் சென்று என்ன பண்றாரு, அந்த ஆளு உங்களுக்கு விரோதமாய் வருகிறார். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏற்கனவே எனக்குள்ள பிசாசு இருந்துச்சு, அந்த பிசாசு துரத்துனேன், ஆனா இன்னைக்கு மறுபடியும் அந்த பிசாசு வந்துருச்சு இருக்கு, அதான் எனக்கு விரோதமா என்ன பண்றான், எழும்பி நிற்கிறான். அந்த பிசாசு என்ன செய்யணும், பொல்லாத பிசாசு அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனா பிசாசு விரட்டின சவுலுக்குள்ள பிசாசு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த தாவீது சொல்றான், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் மேல நான் என்ன செய்ய மாட்டேன், என் கை போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப தன்னை விட மேலாக சவுல் ராஜாவை எண்ணுகிறான். அப்ப நல்லா கவனிங்க, பெருமை இல்லாதவன் தன்னை விட மற்றவர்களை மேலாக எண்ணுவார்கள். அப்ப முதலாவது விலகி போகிறான், இரண்டாவதாக என்ன செய்கிறான், அவன் நல்லா கவனி மறந்து மன்னிக்கிறவனாய், மன்னித்து மறக்கிறவனாய் இருக்கிறான். எல்லாத்தையும் மறக்கிறான், ரொம்ப முக்கியம். மறக்கிறவனாய் இருக்கிறான். மூன்றாவதாக தன்னை விட மேலாக அவன் நினைக்கிறான். நாலாவது நல்லா கவனிங்க, 1 சாமுவேல் 24 அதிகாரம் 17-22 வசனங்கள் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சவுல் ராஜா தனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி தாவீதை அவன் நாங்க சொல்றதை பார்க்கிறோம். தனக்கு இவ்வளவு நன்மையெல்லாம் நீ செய்திருக்கிறீங்க சொல்லி. அப்ப நீ ஒரு நாள் ராஜாவா மாறுவ, அப்பொழுது என் சந்ததிகளை நீ வேறு இருப்பதில்லை என்று நீ எனக்கு என்ன செய்ய, ஆணையிட்டு கொடுன்னு சொல்லி கேட்கிறான். அப்பொழுது தாவீது அந்த சவுல் ராஜாவுக்கு தனக்கு தீமை செய்த, தன்னை கொலை செய்யப்படுத்திருக்கிற, தனக்கு சத்துருவா இருக்கிற அந்த சவுல் ராஜா கிட்ட சொல்றான், நான் உனக்கு நன்மை, உன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும் ஆணையிட்டு கொடுக்கிறான். இதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 நீங்க 10 வசனத்துக்கு வாசிக்கும் போது 7வது வசனம் சொல்லும், சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யுங்க, அப்பொழுது நீங்கள் மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா நற்கிரியை அவங்க செய்கிறதை பார்க்கிறோம், இந்த இடத்துல வரும்போது பார்க்கிறோம். அதே மாதிரி தாவீது பாத்தீங்கன்னா ராஜாவா மாறின பின்னாடி எல்லா ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னா அவருடைய மகன்களை, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அழிப்பாங்க. நம்ம பார்த்து ராஜாக்கள் புத்தகத்திலே பார்க்கலாம் நம்ம இதெல்லாம். ஆனா இந்த ராஜா என்ன பண்ண, தாவீது என்னன்றான், யாரு அவங்க வம்சத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோனத்தானுடைய மகன் மேபி போசாத்து ஒருத்தன் இருப்பான், கால் ஊனமானை, அவனை தன்னுடைய சமூகத்துல வச்சிருந்து அவனை பராமரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த வாக்கு கொடுத்தபடி, ஆணையிட்டபடி அவன் பராமரிக்கிறதை பார்க்கிறோம். அந்த நற்கிரியை செய்கிற மனுஷனாக இந்த தாவீது இருக்கிறான். பாருங்க, பெருமை இல்லாத போது ஒரு மனிதன் என்ன செய்வானா, சகித்து விலகி போவான். இரண்டாவதாக அவனுக்குள்ள காணப்படுகிற ஒரு மாற்றம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, அவன் மறந்து மன்னிக்கிறவனாயிருப்பான். மூன்றாவதாக தன்னை விட மேலாக நினைப்பான். நாலாவதாக அவன் நன்மை செய்கிறான், நல்ல கிரியைகளை, நல்ல காரியங்களை அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு செய்கிறவனாக இருப்பான். இப்படி இருந்ததுனால அங்கே பெருமை இருந்துச்சு, விசனம் அடைந்து எரிச்சல் அடைஞ்சு அவன் காய்மாரமா பார்த்து கொலை செய்ய போய் கடைசியில அவன் மன்னிக்க முடியாதவனா மாறி போய் குற்றப்படுத்துறவனா இருந்தான். அந்த ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள் வாசிக்கும் போது, 2ஆம் அதிகாரம் 1 3 வசனங்கள் வாசிக்கும் போது அங்க என்ன நடக்குதோ அந்த இதை இவன் செய்கிறான். ஆனால் தாவீது இந்த மேலே உள்ள இந்த குற்றப்படுத்துக்கு அவன் இடம் கொடுக்காமல் நன்மை செய்கிறவனாக மாறுகிறான், நல்ல கிரியை செய்கிறவனாக மாறுகிறான் இந்த தாவீது. ஆகவே இந்த 2 பேருக்குள்ள அந்த பெருமை இருந்ததுனால அவனுக்குள்ள மாற்றங்கள் என்ன, பெருமை இல்லாதனால இந்த தாவீதுக்குள்ள இந்த மாற்றம் என்ன, அது என்ன ஆசீர்வாதத்தை இந்த தாவீதுக்கு கொண்டு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த சவுல் ராஜாவினாலே ஆசீர்வாதத்தை பெறாம 1 சாமுவேல் 26-25 அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியாய் போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பி போனான். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியம் செய்வாய், நீ பலப்படுவாய். இந்த வசனம் அப்படியே தாவீதுக்கு நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். அவனுடைய நாட்களிலே அது நிறைவேறினது. அது மாத்திரமல்ல, தாவீதுடைய சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது, ஆனா சவுலுடைய சந்ததி அழிஞ்சு போனது.
ஆகவே குற்றப்படுத்துகிறது எவ்வளவு பயங்கரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விளையாட்டுக்கு சொல்றேன், நான் மற்றவங்க பத்தி அந்த ஊழியக்காரர் இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு, அந்த விசுவாசி இப்படி பேசிச்சு அப்படி பேசிச்சு, அதை போய் நம்ம மற்றவரோட ஈஸியா நம்ம சொல்றோம், விளையாட்டுத்தனமா சொல்றோம், ஒரு பொழுதுபோக்குக்காக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதன் மூலமாய் தனக்கு பெரிய ஒரு பாதிப்பு வரும் என்பதை நீங்கள் நான் இந்த சவுல் ராஜாக்கு மூலமாய் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது இப்படிப்பட்ட காரியம் எதன் பின்னணியிலிருந்து வருகிறது? பெருமையின் பின்னணியிலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுத்து விட்டோம். முத்தி வேறுபட்டு இருக்கிறதுனா, பெருமை வேறுபட்டு இருக்கிறதுனாலதான் அது இவ்வளவு பெரிய குற்றப்பட்டுகிற மனுஷனை நம்மளை மாற்றி விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த காரியத்தை நம்ம விலகி தாவீதை போல நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷனா நாம் செய்கிற காரியங்களை வாய்க்கும்படி, நம் பல பெரிய காரியங்களை செய்யும்படி நமக்குள்ள பெருமையை எதிர்த்து நின்று ஆண்டவர்களுடைய சமூகத்தில் தாழ்மையா நம்ம காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வாத. கடைசியாக லூக்கா 6:37 மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆகவே நீங்கள் நான் இந்த வசனத்தின்படி நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாறி யாரை குற்றப்படுத்தாதபடி, பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி, தாவீதை போல ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வர வர பெரிய காரியங்களை செய்கிறவனாய் பலப்பட்டவனாய் காணப்படுவதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம். பரலோகத்தின் தேவனே, தாவீது சவுலை போல பெருமைக்கு இடம் கொடுத்து குற்றப்படுத்துகிற மனுஷன் நாங்கள் இராதபடி, தாவீதை போல பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி, மற்றவர்களை மன்னித்து மறந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு சகித்து விலகி நாங்கள் போகி தங்களை விட மேலானவர்களாய் எண்ணி அவர்களுக்கு நன்மை செய்வர்களாய் எங்களை மாற்று அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் எல்லா பெருமைக்கும் ஆண்டவரை விலகி, ஆண்டவரை குற்றப்படுத்துகிற காரியங்களுக்கெல்லாம் விலகி, ஆண்டவரே இவர்கள் பெருமை இல்லாதவர்களாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வர்களாக மாற்றி இவர்களை ஆசீர்வதியும். தாவீதை போல ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாய் ஆண்டவரே இவர்கள் வர வர எந்த பலவீனங்களால் பலப்பட்டவர்களாய் ஆசீர்வதிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன் மறவாதே. ஆமென். பிதாவுடைய அன்பும் குமாரனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியுனைக்கும் என்றென்றும் சதாகாலம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் சகல பரிசுத்தவான்கள் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.